எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பிரவீன், என் ஃப்ரெண்டு பால். இந்த வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா, இப்போ 2024 இயரோட எண்டிங் வந்துட்டோம். எண்டிங் வந்து இந்த வருஷம் எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனா ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு வேர்ஸ்ட் இயரா தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ரிட்டைர்மெண்டாவே வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸை பத்தி சொல்றதை தாண்டி எனக்கும் ஆக்சுவலா வந்து இந்த வருஷம் ரொம்ப சொல்லணும் போச்சு. நீங்க கிரிக்கெட் ஃபேன் தானே சொல்றேன். ஸ்டார்டிங் வந்து யாரு ரிட்டையர்மெண்ட் ஆனான்னு பாத்தீங்கன்னா டீன் எல்கே சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர். ஆனா நம்ம கூட தான் ரிட்டையர் ஆனது. 2 டெஸ்ட் ஆடி இருப்பாங்க. ஆமா, பழம் பிறந்திருப்பாரு. ஒரு 175 அடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம அதிகமா ரன் அடிச்சிருக்கோம். செகண்ட் மேட்ச்ல தான் நம்ம குறிச்சிடுவாங்க பதிலுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போறாரு. உண்மையிலே அது ஒன் ஆஃப் தி கிரேட் கூட வைரலா போச்சு. விராட் கோலி கை தட்டுவாரு. அப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆமா, அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யாரு, டேவிட் வார்னர். நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா வந்து இன்னும் 2 வருஷம் இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். 38 இயர்ஸ் ஆயிடுச்சு, 38 வருஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இன்னும் 2 வருஷம் 40 வயசுல தான் போவாரு. ஒரு பேட்ஸ்மேன் தான், ஒரு போலரா இருந்தா ஒரு சீக்கிரமா ரிட்டையர் ஆகும். அதுவும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் இப்ப அன்சோல்டா போயிட்டாரு. நல்லா உண்மையிலே போயிட்டாரு. ஆனா அவர் கம்பேக் கொடுக்குற பிபிஎல் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கிறேன். நாங்களும் எதிர்பார்க்கிறோம், பார்ப்போம். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌரவ் திவாரிலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. நானே இப்பதான் பார்த்தேன் ஆக்சுவலா சௌரவ் திவாரி ரிட்டையர் ஆனது. இல்ல இது எதுக்காக ரிட்டையர்மெண்ட்லாம் அடுத்த ஒரு இதுல போய் ஆட முடியும்ல. இப்ப இந்தியன் டீம்ல வந்து நம்ம ஓவராலா ரிட்டையர் ஆனா மட்டும்தான் அதர் கண்ட்ரில போய் ஆட முடியும். அதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்தியன் டீம் போட்டிருக்காங்க. எப்பயுமே அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கலாம் போல. இப்போ அடுத்து வருண் ஃபாஸ்ட் பவுலர் சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு பவுலர். நான் ரொம்ப ஆக்சுவலா வந்து நான் உண்மையிலே ஃபேனா இருந்தேன். 2011 ஒரு வரும்போது செம்மையா போட நினைச்சேன். அப்புறம் உடிக்கும் போது எனக்கு பண்ணிருப்பாரு. அடுத்து நீல் வேக்னர், சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாண்டோட ஒரு லெஜெண்டரி போலர் கூட சொல்றாரு. கடைசியா அவர் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் வீடியோ அனௌன்ஸ் பண்ணும்போது கூட ஏதோ ஒரு அழுதுட்டே வீடியோ போடுவாரு. நிறைய பேர் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது என்னன்னு தெரியல. வீட்டுல அவங்க ஊர்ல போய் பார்த்ததான் தெரியும். நடக்கிற விஷயம் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா போயிட்டே இருக்குமே. இன்னொரு அவர் பிளே அவங்க ஊர்க்காரங்க காலின் முன்ரோ 2018 ஒரு சீரியஸ் நடக்கும் இந்தியாவுக்கும். அப்ப நான் பார்த்த வரைக்கும் ஸ்கோர் 300 வச்சிருந்தாரு. சரி, ஓகே, T20 நல்லா ஆடி இருக்காரு போல அப்படின்னா அவர் வெளியே தெரியாம வந்து ரிட்டையர் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் நானே பார்த்தேன் ரிட்டையர்மெண்ட். அடுத்து தினேஷ் கார்த்திக் கம்பேக் கார்த்திக் ஆக்சுவலா அதாவது இயர்லி கம்பேக் 2018 வரும்போதெல்லாம் கம்பேக் கொடுத்துட்டு ஆனா அவர் திடீர்னு ரோஹித் சர்மாவை கலாய்ப்பாரு. இந்த லாஸ்ட் இதுல கூட கலாய்ச்சிட்டு போயிருப்பாரு. வேர்ல்டு கப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா தலைவர் கேதர் ஜாதவ். நான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டது கேதர் ஜாதவ் தாங்க. ஏன்னா அவர் உண்மையிலேயே நல்ல பிளேயர். ஆக்சுவலா எல்லாருமே வந்து நெகட்டிவா பேசுவீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. உண்மையிலேயே ஓடிஐல வந்து நல்ல ஆடின பிளேயர் எனக்கு தெரிஞ்சு கேதர் ஜாதவ் தான். ஒரு சீசன்ல வந்து அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால வேர்ல்டு கப் வரைக்கும் எடுத்தாங்க. இத்தனைக்கும் ஒரு அம்பத்தி ராய்டு கூட எடுக்கல அந்த டைம்ல. விஜய் சங்கர் சான்ஸ் கொடுத்து அது ஒரு பெரிய கிளாஸா போச்சு, அது வேற விஷயம். பட் கேதர் ஜாதவ் எடுத்த ரீசன் வந்து அவர் ஒரு சீசனும் நல்லா பண்ணியிருந்தார். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு சீரீஸ்ல ஒரு 50 ஆச்சு அடிச்சிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட சென்னையில வந்து மும்பை அடிச்சு கொடுத்துருப்பாரு. சென்னையில இல்ல, மும்பைல ஆடும்போது. ஆமா, அந்த சீசனே சரியா ஆட மாட்டாரு. அந்த லாஸ்ட் அது யாருமே கண்டுக்கல. அதாவது யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ, யார் நல்ல விஷயம் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் மறந்துடுறாங்க. ஒரு விஷயம் நெகட்டிவா நடந்துச்சுன்னா அதை பத்தி பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமான விஷயம் தான். டேவிட் வீசா சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர், அவர் வந்து நிறைய விஷயத்த மாறி போயிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இது பண்ண நபிபியா ஒரு கண்ட்ரிக்கு போறாரு. சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் தான் அவர் ஆக்சுவலா. அதுல இருந்து நபிபியா போனா இது கேகேஆர்ல பார்த்தது. ஆமா, அது நல்லா ஆர்சிபிலயும் ஆடினார் அவர். அடுத்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா அவங்க T20 இருந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. எல்லாருமே சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி சொன்னாரு, அது பின்னாடியே வந்து ரோஹித் சர்மா சொன்னாரு. ஜடேஜா எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையிலேயே அவர் ஆல்ரெடி நல்லா ஆண்டு தெரிஞ்சிருச்சு. டீமுக்குள்ள சான்ஸ் கிடையாது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க T20 சொல்லிட்டு அடாப்ட் பண்றது கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா இதோட பெஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் எதுவுமே இருக்காது. பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் டெஸ்ட் கிரிக்கெட்டோட நான் எதிர்பார்த்தது என்னன்னா யுவராஜ் ரெக்கார்ட் உடைப்பாரு. பட் ஆனா அது வந்து 10 விக்கெட்லாம் கம்மியா, 5 விக்கெட் கம்மி அடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா என்ன அவருக்கு என்ன கஷ்டமோ இல்ல அவர் பிரஷர் பண்ணி வந்து சீரியஸ் ஆட வச்சாங்க 700 விக்கெட் எடுக்கணும்ன்றதுக்காக. ஒன்றும் பண்ண முடியாது, உடம்பு ஒத்துக்காது. அடுத்து மொயின் அலி போயிட்டு வருவாரு. நம்ம மொயின் ரிட்டையர்ட் திடீர்னு பென் ஸ்டோக்ஸ் கூப்பிடுவாரு, மறுபடியும் வருவாரு. விட்டுருங்கப்பான்னு மறுபடியும் போவாரு.
மறுபடியும் கூப்பிடுவாங்க ஒரு பாவம் அவரு இப்ப மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு Okay. ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்தா மறுபடியும் கூப்பிடுவாங்க அதாவது ஒரு T20 மட்டும் ரிட்டையர் ஆயிட்டாரு கரெக்ட். பட் என்னன்னா ஒரு ரொம்ப டஃபா பிளேயர் நினைக்கிறேன். எப்படின்னா என்னன்னா ஒரு அக்ரஷன் அந்த சொல்லிட்டு நெகட்டிவ் சொன்னாலும் ஒரு நல்ல பிளேயர். பங்களாதேஷ்க்கே ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் போயிட்டாங்க. கரெக்ட். அடுத்து யாரு? மகமுதுல்லாவா? மாமதுல்லா சொல்லிட்டு அவரு டாடி வெஸ்ட் வந்து பாரு கூட ஆனா ஸ்பெஷா இந்தியா இதுல அதான் கடைசி அதோட T20 கடைசி T20 கூட ரிட்டையர் ஆயிட்டாரு. அடுத்து மேத்யூ வைடு. மேட்ச் எல்லாம் பாத்தானு தெரியும் போது ஆடுறதா இல்லையா. மேத்யூ வைடு வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச பிளேயர். ஏன்னா அந்த செகண்ட் எவ்ரிடே வந்து ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆனா அதுலயும் ஒரு அடிச்சு வின் பண்ணி வச்சது ஒரு நல்ல விஷயம். சாகா சல்மான் ஷா டெஸ்ட்ல மட்டும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஆப்ஷன் இல்லாதனால ரொம்ப நாள் இருந்தாரு. ஆமா ஆமா. அவரும் வந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. லாஸ்ட் இயர் ஐபிஎல் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அவரால். கரெக்ட். அப்புறம் சித்தார்த் கவுலா. சித்தார்த் கவுல் அவரு ஒரே ஒரு சீரியஸா நினைக்கிறேன். பேண்ட் போட்டாலே அவர்தான் ஒழுங்கா போட மாட்டாங்க சாபம் அவருக்கும் வந்துச்சு. அடுத்து முகமது அமீர் ரொம்ப பிடிச்ச போலருங்க அவரு. ரெண்டாவது வாட்டி ரிட்டையர் ஃபாஸ்ட் போலர் செம போலர் சூப்பரா ஒரு போலர் ஸ்விங்லயே வந்து பேன் ஆகாம இருந்துதான் நல்ல போலரா அப்படியே பேன் ஆகி வந்தும் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. நல்லா போட்டாரு. அடுத்து டீம் சவுதியா? டீம் சவுதி எதிர்பார்க்காத நல்ல ஒரு போலர். எதிர்பார்க்காதுலாம் இல்ல. நியூசிலாண்டோட சூப்பரான வயசு வந்து 37 வயசு ஆயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸும் கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு நல்லா தான் இருக்கு. ஆமா அவரோட ஆக்ஷன் வந்து ட்ரை பண்ணாத போலர் யாருமே இருக்க மாட்டாங்க கரெக்ட். லோக்கல் விளையாடும் போது. இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப சேடா மூவ் பண்ணது வந்து மூவ்மெண்ட் எதிர்பார்த்து அஸ்வின் தான். எதனாலன்றது எனக்கு உண்மையிலே தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி விட்டு நம்ம கொஞ்சம் ரெடியா இருப்போம். ஆமா. திடீர்னு பாத்தீங்கன்னா மேட்ச் நடக்குது விராட் கோலி போய் கட்டி பிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ரிட்டையர்மெண்ட். அதாவது நான் ஒரு பிளான் தான். ஆனா நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல. இல்ல நான் குரூப்ல இருந்தேன். இந்த மாதிரி வந்து அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். பட் அதான் உண்மையா இருக்காது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே வந்து கூட அவர் அதுலயும் ஒரு ஃபேவரட் மாதிரி கொடுத்துருக்கலாம். அது மட்டும் தான் வருத்தம். அடுத்து வந்து இப்போ அந்த 537 ரெக்கார்ட்ஸ் வந்து இப்போ இந்தியன்ல இருந்து யாரும் வந்து உடைப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு போலர் தயார் மேட்சஸும் குறைஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியும் இல்ல. இப்போ எல்லாமே குறையுது எல்லாமே. டெஸ்ட் மேட்ச்ல வந்து பிங்க் பால கொண்டு வந்த ரீசனே வந்து டெஸ்ட் மேட்ச் அழிஞ்சு போக கூடாதுன்றதுக்காக தான். ஒரு பெஸ்ட் போலருங்க அவரு. 537 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈக்குவல் பேலன்ஸ்ங்க. 269 கும்ப்ளே ரெக்கார்டாவே இருக்கட்டும் அப்படின்றதால அவர் நினைச்சா பண்ணிருக்கலாம். 100 விக்கெட்லாம் அசலா எடுக்கலாங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குதுங்க அவருக்கு. பட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கு. நம்மளாம் ஒன்னும் டிசைட் பண்ண தேவை. என்ன நடந்திருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு ஃபுல்லா ஒரு 15-20 ஓவர் போறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. பாப்போம் இதுக்கே இன்னும் அடுத்து 1000 ரிட்டர்ன் ஆகும் தெரியும். அதெல்லாம் நீங்க தயவு செய்து அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆல்ரெடி நினைச்சாலே மனசு கஷ்டமா இருக்கு. போயிட்டாங்க அவ்வளவு. சரி, ஓகே. இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை பத்தி நாங்க பேசுறோம் அப்படின்னா, நாங்க கிரிக்கெட்டை பத்தியும் நான் கிரிக்கெட்ல வந்து இன்வால்மெண்டாவும் இருக்கோம். அதை பத்தி நாங்க பேசியிருக்கோம். ரஞ்சி ஆடி இருக்கோம், இங்கே ஆடி இருக்கோம். எங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட் தான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. சரி, உண்மையிலேயே எங்களுக்கு கிரிக்கெட்ன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். ரிட்டைர்மெண்ட்ன்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அதை நான் கண்டிப்பா வர வேண்டும். ஆமா, அதை வந்து வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த வீடியோ நாங்க பண்ணிருக்கோம். சோ முடிஞ்சாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டினியூவா நான் நல்ல வீடியோஸ் போடுவோம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.